Hi, hello. வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா என்னோட குட்டி மார்னிங் ரொட்டீன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி டேயில் என்னென்னலாம் பிளான் பண்ணேன், ஆனால் என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நான் நைட்டே கீரையை பறித்து வச்சுட்டு அது கூடவே சுண்டல் அண்ட் வேர்க்கடலை தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டேங்க. காலையில் இருந்து வேர்க்கடலை சுண்டலை வச்சு ஒரு சாட் மாதிரி செஞ்சுட்டேன். கூடவே கீரையை கடைஞ்சி வச்சுட்டேன். கீரையை பிசைஞ்சு டிஃபன் பாக்ஸில் போட்டு அது கூடவே இந்த சேட்டையும் கடிச்சுக்க நான் வச்சு விட்டேன். இதுதான் நான் ஹஸ்பண்டுக்கு மதியானம் லஞ்சுக்கு பேக் பண்ணி கொடுத்துருக்கேன். எங்கள் வீட்டில் மார்னிங் கூட சாதம் சாப்பிட்டுப்போம், டிஃபன் தான் சாப்பிடணும் அப்படின்றதுலாம் இல்லை. ஸோ இதவே நாங்கள் மார்னிங்கும் சாப்பிட்டு லஞ்சுக்கும் எடுத்துக்குவோம். இது கூடவே கொஞ்சமாக குக்கும்பர் கட் பண்ணி அதையும் நான் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். நான் இதெல்லாம் சமைக்கும் போதே எனக்கு கொஞ்சம் எனர்ஜி ஏற்றிக்குவேன். அது என்னென்னா, பழைய சாதத்தில் நைட்டே தண்ணி ஊற்றி வச்சுருவேன். காலையில் அந்த தண்ணி எடுத்து லைட்டாக உப்பு போட்டு அதை கலக்கி குடிச்சிருவேன். இது சமையல் செய்யும் போதே நடுவில் செஞ்சுப்போம். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் சமையல் செய்ய எனர்ஜி கிடைக்கும். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் அனுப்பிட்டு பாப்பா எழுப்பி அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவள் சாப்பாடு சாப்பிடும் போதே நான் பக்கத்தில் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு அவளுக்கு ஊட்டி விட்டுருவேன். அவள் சாப்பிட்டு முடிச்சு எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னா மணி 10 ஆயிடும். சம்டைம்ஸ்க்கு 10:30க்கு மேலேயே ஆகிடும். ஆதவன் படத்தில் வடிவேலு சொல்கிற மாதிரி தான் சில டேஸில் என்னோடய ரொட்டீன் போயிட்டுருக்கும். ஆக்சுவலி நான் எப்பயுமே பிரஞ்சு தான் சாப்பிடுவேன். மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் ரெண்டுக்கும் சேர்த்து தான் சாப்பிடுவேன். ஸோ அதவே நான் நல்லா சாப்பிட்ருவேன். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் ரைஸ் அண்ட் குக்கும்பர் அண்ட் அந்த நம்ம வேர்க்கடலை சுண்டல்லாம் போட்டு பண்ணல சாலட் அண்ட் ரசம் இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சுண்டல் அண்ட் வேர்க்கடலை வச்சு செய்கிற இந்த சாட் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இதெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் என் பொண்ணு வேறு ஒன்று எனக்கு வச்சுருந்தேன். அது என்னென்னா, அவள் சாப்பிட்டு மிச்சம் வச்ச கீரை சாதம் அண்ட் ரச சாதம். இப்போ இதையும் நான் தான் சாப்பிட்ணும். உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்க இப்படி பண்ணுறாங்களா? உங்கள் லைஃப் இப்படி தான் போதா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.